சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் விஜய் தொடக்கி வைத்தார். திட்டத்திற்கு 354 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்றவுடனே முதல் கையெழுத்தாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தார். சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். முன்னதாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். பின்னர் சிங்கப்பெண் அதிரடிப்படையின் லட்சணையை முதலமைச்சர் விஜய் வெளியிட அதனை சிங்கப்பெண் அதிரடிப்படையின் ஐஜி பவானீஸ்வரி பெற்றுக் கொண்டார். சிங்கப்பெண் அதிரடிப்படை பணியை விவரிக்கும் வகையில் சிறப்பு வீடியோ ஒளிபரப்பப்பட்டது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தொடக்கி வைத்து பேசிய முதலமைச்சர் விஜய், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் மனதை பதற வைக்கிறது என்று கூறினார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை சகித்துக் கொள்ள முடியாது என்றும் கடும் நடவடிக்கை பாயும் எனவும் எச்சரித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு போதைப்பொருள் நடமாட்டம்தான் காரணம் என்று கூறிய முதலமைச்சர் விஜய், போதைப்பொருள் நடமாட்டத்தை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்று தெரிவித்தார். பெண்கள் பயமில்லாமல் வாழ வேண்டும் என்று கூறிய அவர், நிரபராதிகள் தண்டிக்கப்படாமல் இருப்பதை காவல்துறை உறுதி செய்ய வேண்டும் என்றார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்திற்கு 354 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்தார். படிக்கிற இடத்துல, வேலைக்கு போகிற இடத்துல, ட்ராவல் டைமில், ஆனால் டெய்லி லைஃப்பில் பயம் இல்லாமல் மரியாதையோடு நம்ம பெண்கள் வாழணும். அதுக்கான ஒரு அட்மாஸ்பியரை நம்ம கிரியேட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இவ்வளோ நேரம் நான் இதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலான்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காகவே சொல்கிறேன். பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அது சகிச்சிக்கவே முடியாது. இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்காக நம் அரசு சார்பாக முதற்கட்டமாக 354 கோடிக்கு மேலே நிதி ஒதுக்கப்பட இருக்கு.